இந்த மக்கள் பல நாட்கள் வரிசைகளில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேக ஒரு குடும்பம் எடுக்கணும்னா பல நாட்கள் அவர்கள் வரிசையில் காத்து கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது. அப்படி காத்து கொண்டிருக்கும் போதுதான் ரொட்டி சுடுவதற்கான அந்த மாவு கூட அவர்களுக்கு கிடைக்கிறது. 6 குழுக்கள் ராணுவ குழுக்களை இஸ்ரேல் களமிறக்கி இருக்கிறது. அங்க கான் யூனிஸ் எல்லாம் கடுமையான ரைடு பண்றாங்க. வடக்கு காசாவில் மிக பாரிய அளவிலான தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் இஸ்ரேல் உண்மையை சொல்லவில்லை என்பதைத்தான் அல் ஜசீரா கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். நார்த் காசாவை நாங்கள் பிடிச்சிட்டோம்ங்கிறாங்களே தவிர கத்தாரோடு கெஞ்சி கூத்தாடி பார்த்தாங்க, ரஷ்யாவிட்ட போய் சூவனக்கி பார்த்தாங்க, எப்படியோ பல வேலைகளை எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. பல நிறுவனங்கள் மீது 49 முக்கிய உள்நாடு வெளிநாடு அரசாங்க தனியார் நிறுவனங்கள் மீது சைபர் அட்டாக் நடந்திருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த யுத்தத்தை நிறுத்துமாறு பலதரப்பட்ட கோரிக்கைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடுகளிலும் நடந்து வருகிறது. உலகில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் இந்த யுத்தத்திற்கு எதிரான அலைகள் உருவாகி இருக்கிறது. மக்கள் கொதித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது உடனடியாக இந்த சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையுமாக இருக்கிறது. இதுவரைக்கும் 21,000 பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று இரவுக்குள்ளாக சுமார் 50க்கு மேற்பட்டவர்கள் மீண்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியான நேரத்தில் தான் உலகம் முழுவதும் இவர்களுக்கு எதிரான இந்த தாக்குதலுக்கு எதிரான இந்த ஜினசைட்டை நிறுத்த சொல்லிய போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு முன்பதாக நடைபெறுகிற ஒரு ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளை அல் ஜசீரா அரபு பக்கம் ஒளிபரப்பி இருக்கிறாங்க. அந்த காட்சிகள் முழுவதுமாக என்ன காட்டுதுன்னு சொன்னா, அதாவது தாயும் பிள்ளையும் சுட்டு கொல்லப்படுகிற காட்சிகள் தத்ரூபமாக காட்டப்படுகிற நேரத்தில் அவர்களை காப்பாற்ற போகிறவர்கள் மீதும் எப்படி தாக்குதல் நடத்தப்படுகிறது என்பதை நடித்து காட்டி இப்படி அநியாயம் நடக்கிறது என்பது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு முன்பதாகவே சித்தரிப்பு காட்சிகளாக, இரத்தம் ஓடுகிற காட்சிகளாக அவர்கள் நடத்தி காட்டுகிறார்கள். பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தில் எது நடக்குதோ உண்மையில் அதை காட்டுறாங்க. இந்த பிரஸ் போறாங்க, ஊடகவியலாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது. அங்கே என்ன அநியாயம் நடக்குதுங்கிறத நடிச்சு காட்டக்கூடிய ஒரு வீடியோ அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்கு முன்பதாக நடைபெற்று அவங்க நடிச்சு காட்டியிருக்கிறாங்க. இதுதான் நடக்குது, உண்மையிலேயே நடக்கக்கூடிய விவகாரத்தை தான் அவங்க நடிச்சு காட்டியிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் இந்த நிமிடம் வரைக்கும் இதற்கு எதிராக இதை நிறுத்துவதற்கு எந்த விதமான முனைப்புகளையும் யாரும் காட்டவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விவகாரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய நம்முடைய உரையில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். அதாவது காசாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஜனாசாக்கள்ல உடல் உறுப்புகள் திருடப்படுகிறது, ஆர்கன்ஸை திருடுறாங்க என்கிற செய்திகளை நம்ம சொல்லி இருந்தோம். காசாவில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகமே அந்த குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தது. அடக்கத்திற்காக கொண்டு வந்த ஜனாசாக்கள்ல உடல் உறுப்புகளை காணவில்லை என்கிற குற்றச்சாட்டை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். இன்றைக்கு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அந்த கடத்தி செல்லப்பட்ட உடல்கள் கிட்டத்தட்ட 80 பொதுமக்களுடைய ஜனாசாக்களில் இப்படியான உடலுறுப்பு திருட்டுக்கள் முந்தநாள் மாத்திரம் நடைபெற்றிருப்பதாக செய்திகள் பதிவாகி இருக்கிறது. இது ஒரு சந்தர்ப்பத்தில் 80 என்று சொன்னால், இதுக்கு முன்னாடி இதுக்கு பிறகு நடக்க போகிற சம்பவங்கள்லாம் பார்த்தோம்னா எவ்வளவு தூரம் இந்த அநியாயங்கள் போய் முடிய போகிறது என்கிற பரந்துபட்ட கேள்விகளும் இருக்கிறது. அதற்குரிய செய்திகளையும் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களே ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்கிறத நம்ம 83வது நாளாக பார்த்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நமக்கு தெரியும், உலகத்திலேயே 5 பேர் வறுமையாக சாப்பிட வழியில்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த 5 பேரில் 4 பேர் காசாவில் தான் இருக்கிறார்கள் என்கிற ஆய்வறிக்கைகளை UNA வெளியிட்டிருக்கிறாங்க, ஐநாவே வெளியிட்டிருக்கிறது. உலக உணவு திட்டம் இதே அறிக்கையை சொல்லி இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற 5 பேரில் 4 பேர் காசாவில் இருக்கிறார்கள் என்றால், முழு காசாவினுடைய நிலையை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள 12,000
10,000 பேர் நெருக்கடியாக வாழுகிற நிலை இருக்கிறது. அத்தனை பேர் முகாம்களில் இருக்கிறார்கள். மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தங்குவதற்கு இடப்பிரச்சனையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் குண்டு சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கான் யூனிஸ் மீதும் தற்போது தாக்குதல்கள் அகோரமாக நடந்து வருகிற நேரத்தில் இந்த காட்சி ரஃபா பார்டர்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு காட்சி. அதில் நடக்கக்கூடிய செய்திகளை தான் இந்த நபர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. ஒரே ஒரு கோதுமை மாவு பேகுக்காக, இந்த மாதிரி ஒரு கோதுமை மாவினுடைய பாக்கெட் ஒன்று எடுத்துக்கிறதுக்காக இந்த மக்கள் பல நாட்கள் வரிசைகளில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேக் ஒரு குடும்பம் எடுக்கணும்னா பல நாட்கள் அவர்கள் வரிசையில் காத்து கொண்டிருக்க வேண்டி இருக்கிறது. அப்படி காத்து கொண்டிருக்கும் போதுதான் ரொட்டி சுடுவதற்கான அந்த மாவு கூட அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் தாங்க முடியாத ஒரு கவலையாக இருக்கிறது. 98% மக்களுக்கு உணவு இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு மருந்தில்லை, பால் இல்லை, வாழ்வதற்கு வழி இல்லை. இந்த மக்கள் உலகத்திலேயே இப்படி ஒரு அழிவை நம்ம வரலாற்றில் கூட கேள்விப்பட்டதில்லை என்கிற அளவுக்கு அந்த மக்கள் அவ்வளவு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தாய் அழுது புலம்பி தன்னுடைய நிலையை விவரிக்கிற காட்சிகளை எல்லாம் அல் ஜசீரா இந்த ஒரு பெட்டக நிகழ்ச்சியாக வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து அநியாயத்திற்கு மேல் அநியாயம் அந்த மக்களுக்கு நடத்தப்படுகிற நேரத்தில் இன்றைய தினம் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. தினம்தோறும் இந்த செய்திகளை பார்க்கும்போது தாங்க முடியாமல் இருக்குது. என்னன்னா இப்படி ஒரு அநியாயம் உலகத்தில் எங்கேயுமே நடந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் அதாவது கோலான் படையணியை இஸ்ரேல் காசாவை விட்டு ரிட்டன் எடுத்தாங்க என்கிற செய்திகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தோல்விக்கு மேல் தோல்வி கண்ட காரணத்தினால அவர்கள் காசாவை விட்டு தங்களுடைய படைகளை ரிட்டன் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த யுத்தத்தை பொறுத்தவரை நம்ம திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம்தான், காசாவில் பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் கடுமையான அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. முழு காசாவும் சவக்கிடங்காக மாற்றப்பட்டிருக்கிறது. பார்ப்பதற்கே இடமில்லை என்கிற அளவுக்கு கட்டாந்தரையை போல் முழு காசாவையும் அவர்கள் அழித்து முடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜியோனிச பயங்கரவாத இராணுவத்துக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் மிக முக்கியமான பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நடத்தி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தற்போது காசாவுக்குள்ள 25,000க்கு மேற்பட்ட இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கோலான் படையணி விட்ரோவாகி இருக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் 25,000 பேர் காசாவுக்குள்ள இருக்கிறாங்க. கான் யூனிஸ் பகுதிகளில் மட்டும் 6 குழுக்கள் இராணுவ குழுக்களை இஸ்ரேல் களமிறக்கி இருக்கிறது. அங்கே கான் யூனிஸ் எல்லாம் கடுமையான ரைடு பண்றாங்க, கொள்றாங்க, பல அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தகவல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிற நேரத்தில் அல் ஜசீரா ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நார்த் காசா, வடக்கு காசாவை கைப்பற்றிட்டோம் என்று சொல்லி அடிக்கடி இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனா எங்களுடைய கேமராக்களுக்கு மாட்டக்கூடிய செய்திகள் எல்லாம் அது மாதிரி தெரியல. ஏன் இப்படி இஸ்ரேல் சொல்றாங்கிறத நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்டா வடக்கு காசாவில் மிக பாரிய அளவிலான தாக்குதல்களை கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இடத்துல இஸ்ரேல் உண்மையை சொல்லவில்லை என்பதைத்தான் அல் ஜசீரா கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். நார்த் காசாவை நாங்கள் பிடிச்சிட்டோம்ங்கிறாங்களே தவிர பிடித்ததற்குரிய எந்த ஒரு ஆதாரத்தையும் இஸ்ரேல் இதுவரைக்கும் வெளிப்படுத்தவில்லை என்பதோடு தாண்டி நமக்கு தெரியும், இந்த யுத்தத்தில் ஒரு இடைக்கால நிறுத்தத்தை கொண்டு வந்து அவர்களுடைய பிணை கைதிகளை மீட்டுக் கொள்வதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. கத்தாரோடு கெஞ்சி கூத்தாடி பார்த்தாங்க, ரஷ்யாவிட்ட போய் சூவனக்கி பார்த்தாங்க, எப்படியோ பல வேலைகளை எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. எந்த வேலைகளை செய்தாலும் அவர்களுக்கு இடைக்கால ஒரு ஒப்பந்தத்திற்கு நாங்கள் வரமாட்டோம் என்று ஹமாஸ் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இப்பயும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இன்றைய தினம் இஸ்ரேல் சார்பாக ஒரு சமாதான உடன்படிக்கையை வரைவை ஏற்படுத்தி அமெரிக்கா மூலம் கத்தாருக்கு அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா வழியாக ஜோ பைடனே கத்தாரோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஒரு தற்காலிக இடைநிறுத்தத்துக்கு வாங்க, அந்த தற்காலிக இடைநிறுத்தம் அடுத்த கட்ட ஒரு நீண்ட இடைநிறுத்தத்துக்காக நம்ம போகலாம் அப்படிங்கிறதுல அவங்க சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டா, இந்த தற்காலிக இடைநிறுத்தத்தில் மக்கள் செறிவாக இருக்கக்கூடிய காசாவினுடைய பகுதிகளில் இருந்து நாங்கள் விட்ரோ ஆகிற முதல் கட்டமா, மொத்தமாக யுத்தத்தை நிறுத்த முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி நாங்கள் விட்ரோ ஆகுவதற்கு பதிலாக நீங்க என்ன செய்யணும்னா, எங்களுடைய ராணுவ பிரிவில் இருக்கக்கூடிய லேடிஸ், ராணுவத்தில் இருந்த லேடிஸை நீங்க அரெஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க, அந்த லேடிஸை நீங்க விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதற்கும் தற்போது ஹமாஸ் மறுப்பு சொல்லி இருக்கிறது. முடியவே முடியாது இருக்கிறாங்க. என்று கேட்டா வர முடியாது, நீங்க நிரந்தர யுத்த நிறுத்தம், நாங்கள் கேட்கிற கோரிக்கைகளுக்கு நீங்க ஓகே என்ற
சொன்னுங்க, அப்படின்னா நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொல்லியிருப்பதாக இன்றைக்கு பல ஊடகங்களும் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அல் ஜசீராவினுடைய அரபு ஆங்கில பக்கங்கள் அத்தனையிலும் நீங்கள் இந்த செய்தியை பார்க்க முடியும். அதே போன்று இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விதத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுக்கு பல பக்கமும் அடி விழுந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரங்களுக்குள்ளாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்கள் 49 நிறுவனங்கள் மீது சைபர் அட்டாக் நடந்திருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. நமக்கு தெரியும் அவர்கள் மீது ராணுவ அட்டாக் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஹமாஸும் அல் குதுஸ் படையணி உள்ளிட்ட படைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி மீடியா வார் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது சைபர் அட்டாக் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சைபர் அட்டாக்ல 49 முக்கிய நிறுவனங்கள் மீது அட்டாக் பண்ணப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல இஸ்ரேலுடைய உள்நாட்டு விவகாரங்கள் அமைச்சினுடைய சில டேட்டாக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, இழந்திருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. டொயோட்டா இஸ்ரேல் அதாவது டொயோட்டா கம்பெனியினுடைய டொயோட்டா இஸ்ரேலில் இயங்கக்கூடிய கம்பெனியினுடைய டேட்டாக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு சைபர் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர் அண்ட் சோசியல் செக்யூரிட்டி என்கிற அவர்களுடைய அமைச்சுக்கு தாக்கல் நடத்தி இருப்பதாக, சைபர் அட்டாக் நடந்திருப்பதாக சொல்றாங்க. அதே போல IKEA என்கிற நிறுவனத்தினுடைய பக்கங்களுக்கு சைபர் அட்டாக் நடந்திருக்கிறார் சொல்றாங்க. இப்படி பல நிறுவனங்கள் மீது 49 முக்கிய உள்நாடு வெளிநாடு அரசாங்க தனியார் நிறுவனங்கள் மீது சைபர் அட்டாக் நடந்திருக்கிறது. இந்த சைபர் அட்டாக்கையும் ஏற்கனவே நமக்கு தெரியும், இவர்கள் மீது நடத்தப்பட்ட சைபர் அட்டாக்கள் மொரோக்கோவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குழு ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்தி வந்தது. தற்போது சைபர் தூஃபான் என்கிற பெயர் இதற்கு சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த இப்ப நடக்கக்கூடிய சண்டைக்கு வந்து தூஃபான் அல் அக்ஸா என்று தான் வச்சிருக்காங்க. அக்ஸா வெள்ளம் என்று வச்சிருக்காங்க. ஆபரேஷன் அல் அக்ஸாவுக்கு அக்ஸா வெள்ளம் என்று வச்சிருக்கிற மாதிரி இப்ப இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா சைபர் தூஃபான் என்று வச்சிருக்காங்க. அதாவது சைபர் அட்டாக் பண்ணுகிற ஒரு வெள்ளத்தை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அந்த அட்டாக்ல 49 நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இந்த இஸ்ரேலிய ராணுவத்தை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், ஒன்றுக்கும் உதவாத மக்களை மட்டுமே அழித்து முடிக்கக்கூடிய ஒரு ராணுவம் தான் இஸ்ரேலிய ராணுவம். இந்த இஸ்ரேலிய ராணுவம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, காசாவுல தாக்குதல் நடத்திய அதே நேரத்தில் நிறைய திருட்டு களவு இந்த காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்க சொத்துக்களை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் ஒரு ஏடிஎம்ல மட்டும் $2.7 மில்லியன் அவர்கள் திருடி கொண்டு போகிற வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய பணத்தையும் திருடுகிறார்கள் என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் மக்களை கொல்லுவது மட்டுமல்ல, பொதுமக்களுடைய பணங்களையும் திருடுகிற ஒரு திருட்டு ராணுவம், ஒரு ராஸ்கல்ஸ்ங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதற்குரிய வீடியோக்களையும் இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் இதுவரைக்கும் 12 ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்கள் மருத்துவமனைக்கு பீர்ஷேபாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை இஸ்ரேலிய ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 8 பேர் காசா பகுதிகளில் காயமடைந்திருக்கிறாங்க என்று சொல்லி அதே இஸ்ரேலிய ராணுவம் சொல்லியிருக்கிறது. அவர்களுடைய 12 பேர் மரணிச்சிருக்கிறாங்க, 8 பேர் வந்து காயம்பட்டு மருத்துவமனைகளுக்கு கொண்டு போயிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே அவர்கள் மீது பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது ஒவ்வொரு நாளும் தெளிவாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஹிஸ்புல்லாக்கள் கஸ்ஸாம் படையணி என்று அத்தனை தரப்பாலையும் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஷுஜாயியாவில் ஒரே இடத்துல 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். லெபனானில் இருந்து நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் தாறுமாறான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதலுடைய காட்சிகளை நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு எவ்வளவு தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில் பவர் கட் தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுனால சுருக்கமாக இந்த தகவல்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. மேலதிக தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நைட்ல நம்ம அது விவரமாக நம்ம சொல்லுவோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான வீடியோக்களை நீங்க பார்த்தீங்கன்னாலே எவ்வளவு தூரம் தாக்குதல்கள் நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த தாக்குதல்கள் எல்லாமே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சுற்றி வளைத்து அவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை தான் இந்த பாருங்க எத்தனை பேர் வர்றாங்கன்னு. அதாவது இந்த காட்சியில் நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துலயே 3 பேர் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் இருந்திருப்பாங்க. அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சி. மொத்தம் இந்த இடத்துல 10 பேர் தாக்கப்பட்டதாக கஸ்ஸாம் பிரிகேட்
இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுவதுமாக இஸ்ரேல் மீது நடத்தப்படக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களுடைய காட்சிகளும் நிறைய மெர்காவா டேங்குகள் தாக்கப்படுகிற காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. சுமார் 3.5 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ காட்சியும் வெளியாகி இருக்கிறது. அதிலே பல தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கு. அதை முழுமையாக நம்ம இன்றைக்கு என்ன செய்வோம்னு கேட்டால் ஜெசீராவினுடைய லிங்கை வந்து நம்முடைய டெலிகிராம் லிங்க்ல போடுவோம். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் எத்தனை பேர் எத்தனை டேங்கி அளிக்கப்படுகிறதுங்கிறத பார்க்க முடியும். நிறைய தாக்குதல்கள் நிறைய டேங்கிகள் அளிக்கப்படுகிற காட்சிகள் அதிலே பதிவாகி இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தோம், அதாவது நேற்றைய இறுதி வீடியோவில் நம்ம என்ன சொல்லி இருந்தோம்னா, அதாவது ஹெலிகாப்டர்கள் மூலமாக மிசைல் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஹெலிகாப்டர்களை இலக்கு வைக்கக்கூடிய அதாவது சாம் 18 என்கிற ஒரு ஏவுகணை, ரஷ்யாவினுடைய ஏவுகணை தற்போது ஹமாஸுக்கு கிடைத்திருக்கிறது என்கிற செய்தியை சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அல் ஜசீரா என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த ஏவுகணை எப்படிப்பட்டது என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் ஆச்சரியமாக இருக்குது என்று கேட்டால் இதுதான் அந்த சாம் 18 என்கிற அந்த ஏவுகணை. இதுதான் இந்த ஏவுகணைக்கு 2 பகுதிகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. இந்த 1983 தான் இது வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஏவுகணையை நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடிய பகுதி இப்போ இருக்கிறது வந்து நவீன வெர்ஷன் இருக்குது. அந்த வெர்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதி முழுவதுமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 கிலோ, சுமார் 11 கிலோ, அதாவது 11 கிலோ அளவுக்கு பாரம் உள்ளது. இந்த கீழ்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா 17 கிலோ பாரம் உள்ளது. ஒருவர் வைத்துக்கொண்டு தாக்குதல் நடத்துகிற விதமான ஒரு ஆயுதம் அது. அதே நேரத்தில் இந்த ஆயுதத்தை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா அவங்க காட்டக்கூடிய ஆயுதம் இது. இந்த ஆயுதத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த பகுதி தான் போய் ஹெலிகாப்டரை தாக்கமுங்கிறாங்க, தாக்கினத்தோட இந்த பகுதி தான் போய் தாக்கமுங்கிறாங்க. இப்படித்தான் தாக்குதல் அவங்க நடத்துவாங்க, கஸ்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற காட்சிகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய முழு வீடியோ அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் இருக்குது. இப்படி சாம் 18 என்கிற இந்த ஆயுதத்தினூடாகத்தான் தாக்கல் அவங்க தற்போது அதாவது ஹெலிகாப்டர்கள் மீது தாக்கல் நடத்துறாங்க. இப்படித்தான் அது போய் தாக்கல் நடத்துங்கிறாங்க. 5.2 கிலோமீட்டர் ஏரியாவுக்குள்ள தான் இந்த தாக்கல் நடத்த முடியும். ரொம்ப நெருக்கத்தில் இருந்து அவங்க ஹெலிகாப்டர் மீது தாக்கல் நடத்த வேண்டியிருக்கிறது. நேற்றைய தினம் முதல் தடவையாக ஒரு ஹெலிகாப்டர் மீது தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க. அதைத்தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க, எப்படி போய் தாக்குங்கிற டியூரேஷனை தான் அவங்க காட்டுறாங்க. இது அதாவது ரஷ்யாவினுடைய ஒரு தயாரிப்பாக இருக்கிறது. அல் ஜசீரா இந்த செய்திகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். இப்படித்தான் போய் தாக்கல் நடத்துவாங்க, இதுல இருந்து இதுக்கு தான் தாக்கல் நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விமானத்தின் மீது எப்படி தாக்கல், அதாவது ஹெலிகாப்டர் மீது எப்படி தாக்கல் நடத்தப்படுகிறது என்கிற ஒரு காட்சி அமைப்பையும் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏவப்படும் போது இப்படித்தான் போய் அந்த ஹெலிகாப்டர் மீது தாக்கல் நடத்தும்ங்கிறாங்க. இதில் உள்ள இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டால், இந்த அதாவது ஏவுகணையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் அம்சம் என்னன்னு கேட்டால், இந்த ஏவுகணை போய் தாக்குற வரைக்கும் ரேடாரால அதை கண்காணிக்க முடியாது. இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ். ஹமாஸ் பக்கம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு கேட்டா, இவர்களுக்கு ரேடார்ல நம்மளை நோக்கி ஒரு மிசைல் வந்துகிட்டு இருக்குதுங்கிறத ஹெலிகாப்டருக்கு கண்காணிக்க முடியாமல் போய்விடும். அடி விழுந்ததுக்கு பிறகு தான் தெரியும் நம்மளை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி. ஏற்கனவே மெர்காவா டேங்குகளை பொறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தற்போது இந்த ஹெலிகாப்டர்கள் மீது தாக்குதல் நடத்துகிற ஆயுதத்தையும் அவர்கள் கையிலே எடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களை நோக்கி மிகப்பெரிய தாக்குதல்கள் இனிமேல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது என்கிற செய்திகளையும் நாம் பார்க்க முடியும். இப்படி நிறைய வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த வீடியோக்களை எல்லாம் நமக்கு இப்போ போட்டு காட்ட முடியாத ஒரு நிலை இருக்குது. குறிப்பாக கொஞ்சமாவது போட்டு காட்ட போனோம்னா பவர் கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அந்த வீடியோக்கள் அத்தனையினுடைய லிங்கை நம்ம என்ன செய்வோம்னா நம்முடைய டெலிகிராம் பக்கத்தில் போட்டுருவோம். அதில் நீங்கள் பார்த்துக்கிறங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே பலமுறை அவர்கள் இஸ்ரேலோடு மிக கடுமையான சண்டையை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கடந்த 3-4 நாட்களாக பொறியலாக பொறித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது தெரிய வருகிறது. மிக மிக முக்கியமான பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. இதுவரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதலே குறைந்தது 50க்கு உட்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். பொதுமக்கள் 50 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சுஜாஇயாவில் மிக கடுமையான சண்டைகள் நடைபெற்று வருகிறது. இப்படியான தாக்குதல்கள் எல்லாம் மிக கடுமையாக நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவினுடைய அப்டேட் கொஞ்சம் ஏர்லியாகவே தரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அதில் நிறைய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.